ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் அதிதிகள் பகுதியிலே ஒரு அதிதியை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அவரோடு இன்றைய தினமும் நாங்கள் பல விடயங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். அதாவது இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியிலே நாங்கள் அழைத்து வந்திருப்பது எங்களுடைய தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம். இந்த மாதிரி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இப்பொழுது வழக்கொழிந்து போகிறது. அதிலே முக்கியமான ஒன்று, நாங்கள் பேணி பாதுகாக்கக்கூடிய, போற்றக்கூடிய, இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தினரிடம் வளர்த்து விடக்கூடிய ஒன்று வில்லுப்பாட்டு என்று சொல்லலாம். அதாவது வில்லிசை என்று சொல்லுவார்கள். எனவே நன்கு அறிந்த ஒரு வில்லிசை கலைஞரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். இவரை எல்லோருமே வில்லிசை தென்றல் என்று சொல்லுவார்கள். ஆமாம், வில்லிசை தென்றல் AN மதியழகன் இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க தயாராக இருக்கிறார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல அதாவது எப்பொழுதுமே எங்களுடைய தமிழ் கலைஞர்களுக்கு, எங்களுடைய பண்பாட்டை, தமிழ் கலையை வளர்க்கக்கூடிய கலைஞர்களை ஆதவன் டிவி எப்பொழுதுமே கௌரவிக்கும். எனவே அந்த வகையில இன்றைய தினம் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல நாங்க உங்கள்கிட்ட தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வில்லுப்பாட்டு அப்படிங்கிற ஒரு கலை ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய இடங்கள்ல காண கிடைக்கிறது இல்லை. ஆனா எல்லாருக்குமே அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை இருக்கு. அந்த கலை, அந்த வில்லுப்பாட்டை எங்க நாங்க பார்க்கலாம், எங்க இது இடம்பெறும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை பற்றிய தேடல்களோட இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்படி இருக்கிற போது இந்த வில்லுப்பாட்டு எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் மாதிரியே நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். இந்த வில்லுப்பாட்டினுடைய வரலாறு எப்படி? இந்த வில்லுப்பாட்டை பொறுத்தவரையிலே ஆரம்ப காலத்திலே வேடுவர்கள் வேட்டையாடி கொண்டு வந்தார்கள். அந்த வேட்டையின் பொருட்டு அதிகமான மிருகங்களை வேட்டையாடினார்கள். அவர்கள் வேட்டையாடி வந்ததன் பிற்பாடு அவர்களிடத்திலே இந்த மிருகங்கள் இறந்ததற்கான ஒரு கவலை ஒன்று ஏற்படுகின்றது. அந்த வேளையிலே அந்த கொண்டு சென்ற அந்த வேட்டைக்காக கொண்டு சென்ற கருவிகளை பயன்படுத்தி கொண்டு அந்த வில்லையும் அந்த அம்பையும் அவர்கள் நீரெடுத்து சென்ற அந்த குடத்தையும் அவர்கள் அந்த வேட்டைக்காக பயன்படுத்திய கருவியை இசைக்கருவியாக இங்கே பயன்படுத்த தொடங்குகின்றார்கள். அந்த வில்லை அடிப்படையாக கொண்டு அந்த நீரெடுக்க கொண்டு சென்ற அந்த குடத்தை கடமாக மாற்றி அங்கே இருக்கின்ற அந்த வேடுவர்களை இணைத்து அந்த அரசனை மகிழ்விப்பதற்காக அந்த நடந்த சம்பவத்தை சுவாரஸ்யமாக சொல்லத் தொடங்கினார்கள். அவ்வாறு அந்த சுவாரஸ்யம், சிரிப்பூட்டுகின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த வில்லுப்பாட்டிலே இணைந்திருந்தது. அவ்வாறு வந்த கலைதான் பிற்பட்ட காலங்களில் எங்கள்கிட்ட தனித்துவமான ஒரு வில்லிசையாக வருவதற்கு உதவியாக இருந்தது, ஒத்தாசையாக இருந்தது. அங்கேதான் அது தொடர்ந்து இருக்கின்றது என்ற கருத்து இப்போது நிலவிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்தியாவினுடைய தமிழ்நாட்டு பகுதியிலே அதிகமான இந்த வில்லிசை இருந்தது. அதை பின்தொடர்ந்து எங்களுடைய இலங்கையிலும், குறிப்பாக எங்களுடைய யாழ்ப்பாண பகுதியிலே அதிகமான வில்லிசை கலைஞர்கள் உருவாகினார்கள். மட்டக்களப்பிலே இருக்கின்றார்கள், வவுனியாவிலே இருக்கின்றார்கள், திருகோணமலையிலே இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் அந்த கலைஞர்கள் உருவாகத் தொடங்கினார்கள். அந்த வகையிலே என்னுடைய பூர்வீகத்திலே KN கணவதி பிள்ளை சின்னமணி என்று சொல்லப்படுகின்றவர் இலங்கையிலே தனித்துவமான ஒரு வில்லிசை கலைஞராக இருந்தார். அந்த வில்லிசை கலைஞர் ஆரம்ப காலத்திலே திருப்புங்குடி ஆறுமுகம் என்று சொல்லப்படுகின்ற அவர் ஒரு அதிபராக இருந்தவர். அவர் ஒரு வில்லிசை கலையை வைத்திருந்தார். அதிலே இந்த KN கணவதி பிள்ளை சின்னமணி ஐயா அவர்கள் ஒரு காசிய கலைஞராக இருந்தார். அப்படி காசிய கலைஞராக இருந்து அவர் இடமாற்றம் பெற்று செல்லுகின்ற போது இந்த திருப்பங்குடி ஆறுமுகம் அவர்கள் இவரிடத்திலே இந்த வில்லிசை கலையை கொடுக்கின்றார். அவர் 1968ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 2ஆம் தேதி செல்வச்சன்னதி ஆலயத்திலே தன்னுடைய முதலாவது அரங்கேற்றத்தை மேற்கொள்ளுகின்றார் KN கணவதி பிள்ளை சின்னமணி ஐயா அவர்கள். அதைத் தொடர்ந்து இந்த வில்லிசை கலை எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்னும் சிறப்பாக பரவுவதற்கு சந்தர்ப்பம் அளித்துக் கொண்டது. நிச்சயமாக. அதாவது வில்லுப்பாட்டு தொடர்பான அந்த வரலாற்றை பற்றி சொல்லியிருந்தார். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்கிறது, வில்லடிச்சான் கோயிலிலே விளக்கேற்ற நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்துல இந்த வில்லுப்பாட்டு மக்களோட வாழ்க்கையில எவ்வளவு தூரம் ஒன்றித்து போயிருக்கிறது அப்படின்னு சொன்னா, விளக்கிலை, அதாவது ஆலயத்திலே வில்லுப்பாட்டை பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த விளக்கு எண்ணெயற்று திரி விளக்கு அணைந்து போகிற போது அந்த விளக்கு ஏற்றுவதற்கு கூட அவர்களுக்கு கவனம் இருக்காதாம். அந்த அளவுக்கு வில்லுப்பாட்டோடு ஒன்றித்து இருப்பார்கள். அப்படி இருக்கிற போது இந்த வில்லுப்பாட்டு ஆரம்ப காலத்துல இருந்து எங்களோட மக்களோட வாழ்க்கையில எப்படி ஒன்றித்து இருந்தது, மக்கள் எப்படி இந்த வில்லுப்பாட்டை கொண்டாடுனாங்க, அவங்களோட வாழ்க்கையில எப்படி இது ஒன்றாக அமைந்திருந்தது? மக்களுடைய வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களை சொல்லுவதிலே இந்த வில்லிசைக்கு ஒரு தனித்துவம் இருந்தது. இயல், இசை, நாடகம் மூன்றையும் இணைத்து இந்த வில்லுப்பாட்டு நிகழ்த்துகின்றது.
ஆரம்ப காலங்களிலே மக்களுக்கான செய்தியை சொல்லுகின்ற ஒரு இடம் ஆலயங்களாக காணப்பட்டது. இந்துக்களை பொறுத்தவரையிலே அனைத்து ஆலயங்களிலும் இரவு 6 மணி தொடக்கம் விடியும் வரை வெவ்வேறுபட்ட நிகழ்வுகள் நடக்கும். கலை சார்ந்த, பாரம்பரியம் சார்ந்த, பண்பாடு சார்ந்த, தமிழர் பண்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து நிகழ்வுகள் நடக்கும். அதிலே ஒன்று வில்லுப்பாட்டு. திருவிழாவின் பூசை பெற்றதும் அதைத் தொடர்ந்து மேள கச்சேரி நடக்கும், அது தவில் கச்சேரி நடக்கும். அதைத் தொடர்ந்து அடுத்ததாக அந்த ஆலயங்களை அலங்கரிப்பது வில்லுப்பாட்டாகத்தான் இருக்கும். அன்றைய காலங்களிலே 6 மணிக்கு அந்த மக்கள் ஆலயத்துக்கு சென்றார்கள் என்றால் அவர்கள் விடியற்காலை 6 மணிக்குத்தான் அந்த ஆலயத்தை விட்டு வருவார்கள். அப்போது அந்த மக்களுக்கான சுவாரஸ்யமான செய்திகளை சொல்லுவதற்கு இது ஒரு நல்ல ஒரு ஊடகமாக இந்த வில்லிசைக்கலை பயன்பட்டது. அவர்களை எவ்வாறான விடயங்களை, எந்த கதைகளை சொல்லேலுமோ அதை தத்துருவமாக சொல்லக்கூடிய, சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய, அவர்களை அணைத்து கொள்ளக்கூடிய பல பக்குவங்களையும் இந்த வில்லுப்பாட்டுக்கலை வைத்திருந்தது. அதனாலே அந்த வில்லுப்பாட்டை அனைத்து மக்களும் விரும்பி கொண்டார்கள். அந்த ஆலயங்கள் அதுக்கு பரிபூர்ணமான சம்மதத்தை தெரிவித்து கொண்டது. அந்த ஆலயங்கள் ஊடாக இந்த வில்லிசைக்கலை பல்வேறுபட்ட விடயங்களை, செய்திகளை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தது. அது சமூகத்தை ஒன்றிணைக்கிறதாக இருக்கலாம், அல்லது சமூகம் சார்ந்த புரள்வுகளை நீக்கிறதாக இருக்கலாம், அல்லது சமயம் சார்ந்ததை பின்பற்றுவதாக இருக்கலாம், அல்லது மக்களுடைய மனங்களிலே இருக்கின்ற தேவையற்ற விடயங்களை நீக்குவதாக இருக்கலாம் என பல விடயங்கள் சார்ந்த கருப்பொருளை உள்ளடக்கமாக கொண்டு இந்த வில்லிசை தன்னுடைய செயலிலே இடம் பிடித்து கொண்டது. கண்டிப்பா மக்களோட வாழ்க்கையில ஒன்றாகி இருந்த இந்த வில்லுப்பாட்டு இப்ப பார்க்கும்போது மக்களோட வாழ்க்கையில இருந்து ஒரு மிக நீண்ட தூரத்துல இருக்கு அப்படிங்கிற உண்மையை நாங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை பற்றி தொடர்ந்து நாங்க பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வில்லிசை கலைஞரா உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த வில்லிசை பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்ப நீங்க பயில ஆரம்பிச்சிருந்தீங்க? அதே மாதிரி இந்த வில்லிசை பாட்டுக்குள்ள நீங்க வந்த கதை எப்படி இருந்தது? என்னுடைய வரலாறை சற்றி பார்க்கின்ற போது நான் பாடசாலை காலங்களிலே தமிழ்த்தின போட்டிகளிலே இந்த வில்லுப்பாட்டை நிகழ்த்தி இருக்கின்றேன். அந்த கால பகுதியிலே சகுந்தலா ஆசிரியர் அவர்கள் எனக்கு தமிழ் கற்பித்தவர். அவர் என்னை தெரிவு செய்து தமிழ்த்தின போட்டியிலே முதலாவது தமிழ்த்தின போட்டி நான் நினைக்கின்றேன் நான் ஓயல் படித்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதி. அதிலே தமிழ்த்தின போட்டிக்காக வள்ளுவருடைய அந்த கதை பொருளை மையமாக கொண்டு தமிழ்த்தின போட்டியிலே பங்கு பெற்றினோம். அந்த தமிழ்த்தின போட்டியிலே எங்களுக்கு மாவட்ட மட்டத்திலே 1ஆம் இடம் கிடைத்தது. அந்த நிகழ்வு அதிலே 1ஆம் இடம் கிடைத்ததன் காரணத்தினாலே அந்த நிகழ்வை ஆலயங்களிலே, அந்த அயல் சூழலிலே இருக்கிற ஆலயங்களிலே அந்த வில்லுப்பாட்டை போட்டார்கள். அது மக்கள் மத்தியிலே வரவேற்பாக இருந்தது. இதே காலப்பகுதியின், இதுக்கு முற்பட்ட காலப்பகுதியின் பார்க்கின்ற போது என்னுடைய சகோதரன், 2வது சகோதரன், நான் நாகராஜா பரமேஸ்வரி குடும்பத்திலே 6 ஆண்களும் 1 பெண்ணும், நான் 6வது. என்னுடைய 2வது சகோதரன் வில்லிசை கலையிலே ஈடுபாடு கொண்டவராக காணப்பட்டார். அவர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த KN கணபதி பிள்ளை சின்னமணி ஐயாவோடு ஒரு 8 வருடங்களுக்கு மேலாக பயணித்தவர். அந்த பயணிக்கின்ற காலத்திலே அவருக்கும் இந்த வில்லுப்பாட்டுக்குமான உறவு நிறைய இருந்தது. அது மட்டுமல்ல, அவர் தனித்து இருக்கின்ற காலப்பகுதியிலே அளவட்டி கிராமத்திலே அளவையூர் விநாயகர் வில்லிசை குழு என்று சொல்லி ஒரு குழுவை அமைத்து அவருடைய இளம் சமூகத்தோடு அந்த வில்லிசையை நிகழ்த்தினார். அதற்கு பிற்பாடுதான் சின்னமணி ஐயாவோடு இணைந்தார். இவ்வாறு பயணித்து கொண்டிருக்கின்ற காலங்களிலே, பாடசாலை காலங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே வில்லுப்பாட்டு நிகழ்வுகள் சென்று கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்திலே வில்லுப்பாட்டை செய்தோம். சமூக சார்ந்த விடயங்களிலே வில்லுப்பாட்டை நிகழ்த்தி கொண்டிருந்தோம். இப்படி இருக்கின்ற கால பகுதிகளிலே பார்க்கின்ற போது 95ஆம் ஆண்டு 1995ஆம் ஆண்டு KN கணபதி பிள்ளை சின்னமணி ஐயாவோடு நான் வில்லிசை கலையிலே இணைகின்ற எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவ்வாறு இணைந்து அவரோடு பல்வேறுபட்ட ஆலயங்கள், நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே, இலங்கையிலே குறிப்பாக சொல்லிக்கொள்ளலாம், சின்னமணி ஐயா அவர்கள் வில்லுப்பாட்டுக்காக செல்லாத ஆலயங்களே இல்லை என்று சொல்லலாம். அப்படியான ஒரு காலம் அந்த காலம். தொலைக்காட்சிகள் அற்ற ஒரு காலம். அந்த காலத்திலே வில்லுப்பாட்டு என்று சொன்னால் பிரபலியமான மக்கள் விரும்புகின்ற ஒரு கலையாக இருந்தது. அப்போ அவரோடு நான் 18 வருடங்கள் பயணித்தேன். குறிப்பாக 2004ஆம் ஆண்டு எங்களை அழைத்து கொண்டு சுவிட்சர்லாந்துக்கு சென்றிருந்தார். அங்கே பல்வேறுபட்ட நகரங்களிலே நாங்கள் இந்த வில்லிசையை நிகழ்த்தி இருந்தோம். அதிலே குறிப்பாக சிவசுப்பிரமணியர் ஆலயத்திலே 12 நாட்கள் தொடர்ந்து அந்த வில்லிசையை நிகழ்த்தினோம். பாசல் அம்மன் கோயிலே நிகழ்த்தினோம். இப்படியெல்லாம் நிகழ்த்தினோம். இவ்வாறு பயணித்து கொண்டிருக்கின்ற காலங்களிலே 2013ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் அவருடைய உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்த காலம். அந்த காலத்திலே இந்த வில்லிசை கலையை இன்னொருவரிடம் ஒப்படைக்க வேண்டும். நான்
மதியழகனிடம் இந்த வில்லிசை கலையை ஒப்படைப்பதாக தீர்மானித்திருக்கின்றேன். அவரோடு கூடி பேசி அவருடைய ஆலயம் அச்சுவேலி உளவிக்குள ஆலயத்திலே மக்கள் மத்தியிலே இந்த வில்லிசை கலையை என்னிடத்திலே சம்பிரதாயபூர்வமாக அரங்கேற்றி ஒப்படைத்தார். அதைத் தொடர்ந்து அவர் 2015ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 4ஆம் தேதி அமரத்துவம் அடைந்து விட்டார். நான் தொடர்ந்து இந்த வில்லிசை கலையை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன். அவர் என்னிடத்திலே ஒப்படைத்து 12 வருடங்கள் தொடர்ச்சியாக இந்த வில்லிசை கலையை நான் செயற்படுத்தி கொண்டு வருகின்றேன். அதே நேரம் நான் ஒரு ஆசிரியராகவும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். யாழ்ப்பாணம் நாவாந்துறை ரோகாத்தா வித்தியாலயத்திலே தற்போது ஆசிரியராக இருக்கின்றேன். சற்று ஒரு கிழமைக்கு முன்னர் யாழ் வைத்தீஸ்வரா கல்லூரியிலே 8 வருடங்களை நான் பூர்த்தி செய்து அங்கே இடமாற்றம் பெற்று சென்றிருக்கின்றேன். இவ்வாறு இந்த வில்லிசை கலை வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலே தான் தற்போது இந்த வில்லிசை கலையை இங்கே வத்தளையிலே நிகழ்த்த வேண்டும், அதிலே 2 நாள் செமினார்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த நிகழ்வோடு நான் உங்களோடு கலந்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமா தன்னோட ஆசிரியர் பணியையும் சிறப்பா பண்ணி, அதே மாதிரி நம்மளுடைய தமிழுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தனக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்த இந்த வில்லிசை துறையிலும் கூட சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய ஒரு வில்லிசை கலைஞர்களோடு இன்றைய தினம் இணைந்திருக்கிறார். நீங்க பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் பார்க்கிற போது கண்டிப்பா நிறைய பேருக்கு இதை பத்தி கேட்கும்போது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க ஆரம்பத்துல பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது இரவுல கோயிலுக்குள்ள போனாங்க அப்படின்னு சொன்ன மக்கள் காலையில தான் அந்த வில்லுப்பாட்டு முடிஞ்சு வருவாங்க அப்படின்னு சொல்லி. பொதுவா ஒவ்வொரு வில்லுப்பாட்டுமே இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்க பண்ண இதுவரைக்கும் செய்த மேடை வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகள்ல அதிகப்படியான நேரம் எவ்வளவு நேரம் எடுத்திருப்பீங்க? அதே மாதிரி பொதுவாகவே இந்த வில்லுப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்படக்கூடிய அந்த நேரம் எப்படி இருக்கும்? நாங்கள் என்னுடைய குருநாதரோடு சென்ற காலங்களிலே பெரும்பாலும் 1 மணித்தியாலம் தொடக்கம் 3 மணித்தியாலங்களுக்குள்ளே அந்த வில்லுப்பாட்டு நிறைவு பெறும். ஆனால் எங்களுடைய வில்லுப்பாட்டை தொடர்ந்து வேறு வேறு நிகழ்வுகள் அந்த ஆலயங்களிலே நடைபெறும். இப்போ நான் நிகழ்த்திய வில்லுப்பாட்டு கடைசியாக கிளிநொச்சி ராமநாதபுரத்திலே நடந்தது. 2.5 மணித்தியாலங்கள் அந்த வில்லுப்பாட்டை நிகழ்த்தியிருந்தேன். அரை மணித்தியாலத்திலே குறைந்தது அரை மணித்தியாலம் அது போட்டிக்கான அல்லது வேறு எது தேவைக்கான நிகழ்ச்சிகளாக இருக்கும். ஆனால் ஆலய நிகழ்வு என்று சொன்னால் 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் 2.5 மணித்தியாலங்கள் போகின்றது. நிச்சயமா எல்லா விஷயத்துக்குமே ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு கட்டமைப்பு இருக்கு. இந்த வில்லுப்பாட்டு அப்படின்னு எடுக்கும்போது வில்லுப்பாட்டுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்ன? இப்ப மாணவர்கள் வில்லுப்பாட்டு பயில்வதற்கு வர்றப்போ நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான கதை அம்சங்களை நாங்க எடுக்கலாம், வில்லுப்பாட்டு அப்படின்னா இப்படியான படிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வில்லுப்பாட்டினுடைய கட்டமைப்பு பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, இப்போ வில்லுப்பாட்டை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தெம்மாங்கு சார்ந்த தெம்மாங்கையை நாங்கள் பெரும்பாலும் பயன்படுத்தி கொள்கின்றோம். அதிலே சினிமா சார்ந்த பாடல்களை நாங்கள் தவிர்த்து கொள்வது வழக்கம். உதாரணமாக வேறு வேறு இடங்களிலே அந்த சினிமா பாடல்களை எடுத்துக்கொண்டு வில்லை அடிப்படையாக கொண்டு அந்த வில்லுப்பாட்டன்று செய்கின்றார்கள். அவர்களுடைய முயற்சி சிறப்பானது. ஆனால் அந்த பண்பாடு எங்களுக்குள்ளே அந்த மீறுகின்ற தன்மை காணப்படுகின்றது. இங்கே நாங்கள் பார்க்கின்ற போது முதல் காப்பு விருத்தம் பாடுவோம். அந்த காப்பு என்று சொன்னால் ஒரு வில்லுப்பாட்டுக்கு கட்டமைப்பு இருக்கின்றது. வருபொருள் உரைத்தல், அந்த அந்த வளம் நாட்டு வளத்தை பற்றி பேசுதல், குறிப்பாக அந்த பாத்திரங்களை பற்றி பேசுதல், அந்த பாத்திரங்களூடாக கதையை வளர்த்து செல்லுதல், அங்கே மங்களம் பாடுதல் என்று சொல்லி அந்த கட்டமைப்புகளே போகின்றது. இங்கே நாங்கள் வில்லுப்பாட்டை பொறுத்தவரையிலே ஆரம்ப காலங்களிலே தெய்வங்கள் ரீதியான வில்லுப்பாட்டுகள் தான் பாடப்பட்டது. அதை பிற்பாடு தொடர்ந்து கருப்புசாமி பற்றியதாக இருக்கலாம். அப்போ அதை தொடர்ந்து இதிகாச புராண கதைகளை அடிப்படையாக கொண்டு வில்லுப்பாட்டு நிகழ்த்தப்பட்டது. குறிப்பாக நாங்கள் சொல்லலாம், ஹட்டன் நுவரேலியாவிலே 15 நாட்கள் வில்லுப்பாட்டுக்காக சென்றிருந்தார் என்னுடைய குருநாதர். அந்த 15 நாட்களும் நிறைவு பெற்று தொடர்ந்து 45 நாட்கள் வில்லுப்பாட்டு செய்தார். அங்கே நான் சொல்ல வருகின்ற விடயம் மகாபாரதம், இராமாயணம் தொடர் கதைகளாக செய்யப்பட்டன, கிளைக்கதைகளாக செய்யப்பட்டன. அப்படி தனித்து ஒவ்வொருபட்ட கதைகளை செய்கின்றார்கள். இன்று இந்த மக்கள் மத்தியிலே எங்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு இதிகாச புராணங்கள் தவிர்ந்த சமூக கதைகளையும் நாங்கள் வில்லுப்பாட்டாக செய்கின்றோம். அதுக்கு உள்ளடக்கம் போடுகின்றோம். ஒன்று பிரச்சார ரீதியான வில்லுப்பாட்டாக இருக்கும், ஒன்று பிரச்சாரத்தை செய்வதாக இருக்கும், அல்லது கருத்து உள்ளடக்கமாக கொண்டு ஒரு போட்டிக்காக தயாரிக்கப்படுவதாக இருக்கும், அல்லது கலை விழாக்களுக்காக தயாரிக்கப்படுவதாக இருக்கும். அந்த நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த வில்லுப்பாட்டை நாங்கள் நிகழ்த்துவோம். குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம், இன்றைய காலங்களிலே புற்றுநோய் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு வில்லுப்பாட்டு அதை நாங்கள் நிகழ்த்தி இருக்கின்றோம். அதே மாதிரி இன்று மக்கள் மத்தியிலே தொற்றா நோய் அதிகமாக காணப்படுகின்றது. அந்த தொற்றா நோய்க்கு அடிப்படையான காரணங்கள் என்ன, எதை நாங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும்,
எவற்றை நாங்கள் உணவிலே கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும், எவ்வாறான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிலே நீரிழிவு சம்பந்தமான ஒரு வில்லுப்பாட்டை செய்திருந்தோம். அதே மாதிரி எங்களிடத்திலே எல்லா வளங்களும் இருக்கிறது, எல்லா விடயங்களும் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஓடித் திரிகின்றோம். அதற்கு வெண்ணெய் திரண்டிருந்தும் நெய்க்கு அலைகின்றோம் என்ற விடயத்திலே நாங்கள் வில்லுப்பாட்டை செய்திருந்தோம். எங்கள்கிட்ட கையிலே வெண்ணெய் இருக்கின்றது, உருக்கினால் நெய். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் வேறு இடம் தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எங்கள் தொழில் வாய்ப்புக்காக நாங்கள் எங்களுடைய நாட்டை விட்டு சென்று கொண்டிருக்கின்றோம். இதுகளை எல்லாம் தத்துருவமாக சொல்லுகின்ற கதையமைப்புகளை உருவாக்கியிருக்கு. அதே போல இந்த கோவிட் வந்திருந்த காலப்பகுதிகளிலே அதுக்கான இணையதளங்களூடாக வெள்ளிசை செய்திருந்தோம். என்னென்னு சொன்னால் நேரடியாக சமூகம் கொடுக்க முடியாது, இணையதளங்களூடாக. இன்று கைபேசி எங்கள் மக்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. நல்ல விடயங்களை நாங்கள் எங்களுக்கு படைத்து கொண்டிருந்தாலும் தந்து கொண்டிருந்தாலும் அதிலே எங்களுக்கு தேவையற்ற பல விடயங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு நான் உதாரணமாக ஒரு வில்லிசை கலையை செய்து கொண்டிருக்கலாம். இளம் சமூகத்தினர் வந்திருப்பார்கள், அந்த வில்லிசை கலையிலே வந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதிகமாக எதோடு மினக்கட்டு கொண்டிருப்பார்கள், அந்த சபையிலேயே கைபேசியோடு மினக்கட்டு கொண்டிருப்பார்கள். அப்போ அதை பார்க்கின்ற தன்மை குறைந்து கொண்டு போகின்றது. அந்த வில்லுப்பாட்டை நாங்கள் வில்லுப்பாட்டு ஊடாக எடுத்து சொல்ல வேண்டிய செயற்பாட்டிலே அந்த கைபேசி தொடர்பான வில்லுப்பாட்டை செய்திருக்கின்றோம். இவ்விதமாக மக்களுக்கு இன்றைய காலத்திலே என்னென்ன விதத்திலே கொண்டு செல்லலாம், அது இந்த கட்டமைப்பு எவ்வாறு இருக்கணும் என்ற விடயங்களை உள்ளடக்கமாக கொண்டு இந்த வில்லிசையை நிகழ்த்தி கொண்டு வருகின்றோம். நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல நாட்டுப்புற கதைகள், அதே மாதிரி இலக்கியங்கள், வரலாற்று கதைகள், இந்த மாதிரியான விஷயங்களை வில்லுப்பாட்டு மூலமா நாங்க வெளிப்படுத்தி இப்போ எங்களோட சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி புற்றுநோய் தொடர்பாக இருக்கலாம், கொரோனா தொடர்பாக இருக்கலாம், இந்த அளவுக்கு எங்களுடைய வில்லுப்பாட்டு ரீதியான அந்த வளர்ச்சி மக்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட மாதிரி படிப்படியாக வளர்ந்துகிட்டே வருது. ஒரு விஷயம் நாங்க மக்களுக்கு சொல்லும்போது சாதாரணமா அவங்க அதை புரிஞ்சுக்கிறத விட வில்லுப்பாட்டு மூலமாக ஒரு கதையை சொல்லும் போதோ இல்ல ஒரு விழிப்புணர்வை நாங்க கொடுக்கும் போது அது இன்னும் இலகுவா மக்களை சென்றடைகிற மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பாடல் எப்படி எங்களுக்கு அவ்வளவு இலகுவில் மனப்பாடமாகும், ஆனா ஒரு விஷயத்தை படிக்கும் போது அது மனப்பாடமாகாது. அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்றதை விட இந்த வில்லுப்பாட்டு மூலமாக சில விஷயங்களை சொல்றப்போ அது எப்படி இலகுவா மக்களை சென்றடையுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? வில்லுப்பாட்டு நாங்கள் பல்வேறுபட்ட இந்த தெம்மாங்குகளை பயன்படுத்துவோம். அதிலே வருகின்ற வசனங்கள் அந்த பிள்ளைகளுக்கு இலகுவானதாக அமைக்கும். இப்போ உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம், இப்போ எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்திலே என்ன பிரச்சனை இருக்கின்றது, நாங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், அந்த வெண்ணெய் திரண்டிருந்து நெய்க்கு அலைவது ஏன் அண்டதிலே இருந்து ஒரு பகுதி. அந்நியரின் ஆட்டாமா ஆளுநராய் ஆகிறது, இங்கு ஆட்டுக்கல்லு அம்மி எல்லாம் அடிவளவில் கிடக்கிறது. அந்நியரின் ஆட்டாமா, எங்களுடைய பரம்பரையிலே எங்களுடைய தத்துவத்திலே ஒடியல்மாயிருந்தது, குரக்கன்மாயிருந்தது, திணை இருந்தது, வரகு இருந்தது, நெல்லரிசி சோறு இருந்தது. ஆனால் இப்போது நாங்கள் அதிகமாக பயன்படுத்துகின்ற உணவு எது? வெள்ளமாவும் ஆட்டாமாவும். ஆனால் நாங்கள் எங்களுடைய ஆரோக்கியம் கெட்டுக்கொண்டு போகின்றது. உண்மையிலே நாங்கள் அந்த ஆரோக்கியத்தை கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்போ இவ்வாறான விடயங்களை நாங்கள் பாடலூடாக சொல்லுகின்ற போது அது இலகுவாக அவர்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையிலே அவர்கள் செயற்படக்கூடிய தன்மைகள் இருக்கின்றது. இது மட்டுமல்ல, ஒவ்வொரு பாடல்களையும் நாங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ளே நிச்சயமா நீங்க பாடினது எங்களுக்கு ஒரு சில சின்ன போர்ஷனா இருந்தாலும் கூட அவ்வளவு நல்லா இருந்தது. இதை முழுமையாக மேடை நிகழ்ச்சிகளை ரசிக்கிற மக்கள் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க அப்படிங்கறத நினைக்கும் போது உண்மையிலேயே இந்த வில்லு பாட்டு அப்படிங்கிற ஒரு கலை எங்களுடைய சமுதாயத்தின் மத்தியிலே இன்னும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய, வளர்க்க வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்திலே நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு கலைஞராக அவங்களுடைய வாழ்க்கையில அந்த கலைத்துறைக்கு ஏதாவது அர்ப்பணிக்க நினைக்கிறப்போ பர்சனலா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். இப்ப நீங்க ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறப்போ ஆசிரியர் வேலையை நீங்க தொடரணும். அதே மாதிரி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி குடும்பத்துல நிறைய கடமைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இந்த வில்லு பாட்டிலையும் நீங்க ஈடுபடுறப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க முகம் கொடுக்க நேரிடுது? எப்படி அந்த நேர முகாமைத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில? என்னை பொறுத்தவரையிலே நான் ஓய்வு என்பது குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக ஓய்வு எடுக்க வேண்டியவன். பாடசாலை காலம், அதே நேரம் இந்த நிகழ்வு, இதுக்கெல்லாம் எனக்கு ஒத்துழைப்பாக இருப்பவர் மனைவி. உண்மையாக குடும்பத்திலே மனைவி எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறாவோ அது எங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். என்னுடைய மனைவியும் ஆசிரியராக இருக்கின்றார், மகானந்த குமாரி. எனக்கு ஒரு மகன் மகிர்ஷன். அவர்
10ஆம் வகுப்பு கல்வி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நான் சென்று கொண்டிருக்கின்ற பாதையிலே அவர்கள் என்னோடு இணைந்து பயணிப்பவர்கள். அது எனக்கு ஒத்தாசை தருபவர்கள். உதாரணமாக நான் இன்றைய தினம் இங்கே நான் நேர்காணலுக்காக வர வேண்டியிருந்தது, பாடசாலைக்கு செல்ல வேண்டியிருந்தது. நான் வெள்ளிக்கிழமையே இங்கே வெளிக்கிட்டேன். அப்போ வெளிக்கிட்டு வந்து இங்கே நேர்காணலுக்கு வருகின்ற போது என்னுடைய வேலைப்பளுக்கள் நிறைய இருக்கும். அந்த வேலைப்பளுக்களை எல்லாம் சீர் செய்து சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையிலே என்னுடைய மனையாள் இருப்பதனாலே அது இலகுவாக இருக்கும். சில வேளைகளிலே நான் நிகழ்ச்சி முடிந்து சிவராத்திரி என்று சொன்னால் 4 ப்ரோக்ராம் இருக்கும். அந்த 4 ப்ரோக்ராமை முடித்து வந்து திரும்ப அடுத்த நாள் பாடசாலைக்கு செல்ல வேண்டி இருக்கும். ஆனால் சற்று இயலாத நிலைகளும் இருக்கும். ஆனால் சீர் செய்ய வேண்டிய தேவை காணப்படும். அப்போ அவ்வாறான ஒத்துழைப்புகளை எனக்கு இல்லறம் தந்து கொண்டிருக்கின்றது. அதனாலே அதை பயணிக்கக்கூடியதாக இருக்குது. அதே வேளை பாடசாலையை பொறுத்தவரையிலே நான் 2 துறைகளிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன். ஒன்று வந்து விளையாட்டுத்துறை, ஒன்று வந்து கலைத்துறை. என்னை பொறுத்தவரையிலே அதிகமான செயற்பாடுகளை பாடசாலையிலே வழங்குகின்றேன். அவ்வாறு வழங்குவதனாலே அந்த பாடசாலை மாணவர்கள் என்னோடு கூட பயணிப்பவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். விளையாட்டுத்துறை என்று சொன்னால் பிள்ளைகள் எப்போவுமே விளையாட்டை விரும்புபவர்களாக காணப்படுவார்கள். அப்போ விளையாட்டோடு என்னோடு ஈடுபடுவதனாலே அனைத்து மாணவர்களும் என்னோடு நட்போடு பழகிக்கொள்வார்கள். கலைத்துறை என்று சொல்லுகின்ற போது பாடசாலையிலே பல்வேறுபட்ட இணைப்பாட விதான செயற்பாடுகள் இருக்கும். அந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள் அனைத்துக்கும் ஈடு கொடுப்பவனாக காணப்படுகின்றேன். உதாரணமாக பார்க்கலாம், இன்னியம் என்று சொன்னால் அந்த மாணவர்களுக்கு இன்னியத்தை பழக்கிக் கொள்வேன். பேண்ட் என்று சொன்னால் அந்த மாணவர்களுக்கு பேண்டை பழக்கிக் கொள்வேன். தமிழ் தின போட்டி என்று வந்தால் இவ்வாறான வில்லுப்பாட்டு போன்ற கலைத்துவங்களை ஆற்றுகைப்படுத்துவதற்கான வழி செய்து கொள்வேன். ஏனைய நிகழ்வுகள் நடைபெறுகின்ற போது அதற்கு பக்கவாத்தியங்கள் மிருதங்கமாக இருக்கலாம், ஹார்மோனியமாக இருக்கலாம், அதை நான் வாசித்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன். அவ்வாறு செய்கின்ற போது அங்கே மாணவர்கள் பல்வேறுபட்ட மாணவர்களும் என்னை பின்தொடர்வதற்கு அதிக மாணவர்கள் விரும்புவார்கள். அங்கே முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்ற போது அவர்களை சற்று நேரம் மைதானத்திலே விளையாட விடுகின்ற போது உண்மையிலே அவர்கள் உள ஆரோக்கியம் பெற்று முரண்பாடுகள் நீக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் அங்கே காணப்படுகின்றன. ஆகையினாலே எனக்கு முரண்பாடு என்று சொல்றதற்கு சந்தர்ப்பங்கள் குறைவு. பயணிக்கிற போது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுகளை எல்லாம் புறந்தள்ளி அந்த நேரத்தை எதற்கு என்று சொல்லி ஒதுக்கி அந்த நேரத்துக்குள்ளே 24 மணித்தியாலத்துக்குள்ளே இந்த செயற்பாடுகளை செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஒரு வகையிலே என்னால் முடியக்கூடிய தேவைகளை முதலே ப்ரோக்ராம் பண்ணி அதற்கேற்ற வகையிலே நகர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆதவனின் தமிழை வணக்கத்தில் இன்றைய தினம் அதிதிகள் பகுதியில் எங்களோடு இணைந்திருக்கிறார் வில்லிசை கலைஞர், வில்லிசை தென்றல் என்று சொல்லக்கூடிய AN மதியழகன். வில்லிசை தொடர்பாக நிறைய விஷயங்களை எங்களோட அவர் பகிர்ந்துகிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய கேள்விகள் பார்க்குற உங்களுக்கும் இருக்கும். அந்த கேள்விகளை உங்கள் சார்பாக நான் அவர்கிட்ட கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். அதாவது நீங்க நிறைய விஷயங்கள் ஆரம்பத்தில் உங்களோட பயணம் தொடர்பாகவும், அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு ஆசிரியராக பணியாற்றுறதுனால மாணவர்கள்கிட்ட இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. பொதுவாகவே இந்த வில்லிசை அப்படிங்கிறது வந்து எங்களுடைய தமிழ் இலக்கணத்தினுடைய ஒரு வடிவு தான். அதாவது வாய்மொழி இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். கேட்கும்போது அப்படியே தேனா வந்து பாயக்கூடிய மாதிரி ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த வில்லிசை அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் ரசிக்கிறதாக இருந்தாலும் இப்பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வழக்கொழிஞ்சு போகிறது. அதை பற்றிய கேள்விகள் அடுத்தடுத்து இருந்தாலும் கூட அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய இலக்கண கதைகளையும் இலக்கியத்துல நாங்க பார்த்த நாட்டுப்புற கதைகளையும் இந்த வில்லிசை மூலமா நாங்க சொல்லியிருப்போம். அதுல குறிப்பா நான் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ராமாயணமாக இருக்கலாம், கண்ணகி கோவலனுடைய கதையாக இருக்கலாம், இந்த மாதிரியான கதைகளை தான் நிறைய மேடைகள்ல பார்த்திருக்கேன். நீங்க பண்ண இந்த வில்லிசை நிகழ்ச்சிகள்ல அதிகப்படியாக மக்கள் கிட்ட எந்த மாதிரியான கதைகளை கொண்டு சேர்த்திருப்பீங்க? அதுல இருந்து ஒரு பகுதியை நாங்க இப்போ எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்காக நேரடியாக கேட்கலாமா? கேட்கலாம். உதாரணமாக நாங்கள் கோவலன் கண்ணகி, சத்யவான் சாவித்ரி, வள்ளி திருமணம், அதே போல அரிச்சந்திரா, இவ்வாறான கதைகள் பல கதைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால், இந்த கோவலன் கண்ணகியுடைய வரலாற்றில் அல்லது வந்து திருநீலகண்ட, அதாவது வந்து நாங்கள் பெரிய புராணம், அந்த பெரிய புராணத்திலே 63 நாயன்மார்கள் இருக்கின்றனர். அந்த 63 நாயன்மார்களில் அவர்களில் குறிப்பாக விசேஷமாக எந்த கலைஞர்களோ அவர்கள் பற்றிய கதைகளை எல்லாம் நாங்கள் இதில் நிகழ்த்தி இருக்கின்றோம். மக்களுக்கு அதிகமாக பிடிக்கின்றது வந்து சமயம் சார்பான அந்த விழாக்களுக்கு சமய கதைகளை சொல்லுவோம், இலக்கியம் சார்ந்த விழாக்களுக்கு இலக்கியம் சார்ந்த கதைகளை சொல்லுவோம். இலக்கியம் சார்ந்த கதைகளை நாங்கள் ஏன் தெரிவு செய்கின்றோம் என்று சொன்னால், அந்த சமூகத்திலே பல்வேறுபட்ட சமயங்கள் இருக்கும். இப்போ அண்மையிலே நடக்கப் போகின்ற இந்த இலக்கியம் சார்ந்த கதை கோவலன் கண்ணகியை தெரிவு செய்தது, அங்கே பல சமூகம் இருக்கின்றது. கிறிஸ்தவமாக இருக்கலாம், அல்லது வந்து இஸ்லாமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம். ஆனால் இலக்கியம் என்பது அவர்களுக்கு பொதுவானது.
அந்த இலக்கியத்தை அவர்கள் கற்றிருப்பார்கள். அப்படியுமான இலக்கிய ரீதியான ஒரு வில்லுப்பாட்டை நாங்கள் அந்த அரங்கிலே நிகழ்த்துகின்ற போது அது மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும். எல்லாரும் பார்த்து கொள்ளக்கூடியதாகவும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அவர்களுக்கு விளங்கக்கூடியதாகவும் இருக்கும். அவ்வாறான கலைத்துவங்கள் பெரும்பாலும் அந்த கிராமப்புறங்களையும் இது சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமன்றி நாங்கள் சத்யவான் சாவித்திரி என்று சொல்லப்படுகின்ற இந்த கதைகளை பார்க்கலாம், வள்ளி திருமணத்தை பார்க்கலாம். இவைகள் எல்லாமே அந்த மக்கள் மத்தியிலே சமயம் சார்புடைய வரலாறு சார்ந்த விடயங்களை சொல்லுகின்றது. இப்போ நீங்கள் கேட்கறதுக்கு பதிலாக நாங்கள் சொல்லலாம், இப்போ கோவலனுடைய வரலாற்றிலே கோவலன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் கண்ணகியை திருமணம் செய்கின்றார். அந்த கண்ணகியை திருமணம் செய்து அந்த ஆடற்கலையை பார்ப்பதற்காக கரிகால்வளனுடைய அரண்மனைக்கு செல்லுகின்றார். அங்கே மாதவி நடனம் ஆடுகின்றாள். அந்த நடனத்தை பார்த்து இவர் ஆசைப்படுகின்றார். நடனம் முடிந்து போனதன் பிற்பாடு கோவலன் தன்னுடைய அந்த மாலையை, அந்த மாதவிக்கு கொடுக்கப்பட்ட மாலையை வாங்குகின்றார். 1008 பொன்களஞ்சு கொடுத்து வேண்டுகின்றார். அதன் பிற்பாடு அந்த மாதவி மேலே மயங்குகின்றார். அந்த மாதவியை அடைய வேண்டும் என்று எண்ணுகின்றார். அந்த இடத்திலே அவர் மாதவி இருந்த இடத்தை தேடிக்கொண்டு போகின்றார். அதிலே அந்த மாதவி அந்த மாலையை கொடுக்கின்ற வசந்த மாலை மாதவி எங்கே இருக்கின்றாள் என்பதையும் சொல்லிக் கொடுத்து கொண்டு போகின்றார். அப்ப அந்த இடத்தை கேட்டுக்கொண்டு போகிறார். எப்படி என்று சொன்னால், திருக்கடவூர் என்பதும் இதுதானோ, தேரோடும் வீதி என்பது இதுதானோ, திருக்கடவூர் என்பதும் இதுதானோ, தேரோடும் வீதி என்ப இதுதானோ, மாதவி வீடென்பதும் இதுதானோ, மாதவி வீடென்பதும் இதுதானோ, விலை மாதர் வசிக்கும் இடம் இதுதானோ, 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 இதுதானோ அப்படி என்று கேட்டுக்கொண்டு போகின்ற நேரத்திலே அந்த தோழி இந்த கோவலன் வர்றதை கண்டார். அவ உடனும் வரவணைக்கிறார். வாடுங்கோ வாடுங்கோ செட்டியாரே, சும்மா வாடுங்கோ வாடுங்கோ செட்டியாரே, நல்ல வகையோடு இருந்து இளைப்பாருங்கோ, சும்மா வாங்கோ சும்மா வாங்கோ, சும்மா வாங்கோ 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 அப்படின்னு தோழி அழைக்கிறார். அங்கே மாதவி வீட்டுக்கு கோவலன் செல்கின்றார். அவர்கள் கொஞ்ச காலம் வாழ்கின்றார்கள். இப்படி வாழ்ந்து விட்டு கடலாடுவதற்காக காவிரிப்பூம்பட்டினம் வருகின்றார்கள். அந்த காவிரிப்பூம்பட்டினம் வந்த இடத்திலே அந்த கோவலன் என்ன பார்க்கிறாருன்னு சொன்னால், நீண்ட நாளைக்கு பிறகு காவிரிப்பூம்பட்டினம் வந்த கோவலன் ஜால் எடுத்து வாசிக்கின்றான். காவேரி பெண்ணே, கங்கையில் பிறந்து சோழனை மணந்து கடலோடு சங்கமிக்கின்ற காவேரியே என்று அந்த காவேரி ஆற்றை புகழ்ந்து பாடுகின்றான். அப்படி பாடுகின்ற வேளையிலே மாதவி பார்க்கின்றாள். ஓஹோ, கோவலன் இங்கு வந்த வேளையிலே என்னை மறந்து யாரோ ஒரு பெண் மீது மையல் கொண்டு விட்டார், அந்த பெண்ணை பற்றி பாடுகின்றார் என்று தவறாக நினைத்தாள். அதற்கு போட்டியாக புன்னைமர நிழல்களிலே ஒரு ஆடவனை கண்டதாகவும் அந்த ஆடவனுடைய கண்ணும் தன்னுடைய கண்ணும் பேசியதாக மாதவி பாடினாள். கோவலன் கேட்டான், கோவப்பட்டான், ஆத்திரப்பட்டான், கோபமடைந்தான். மாதவி, நீ பாதகி, உன்னுடைய ஆடற்கலையை இந்த உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். உனக்காக என்னிடத்திலே இருக்கின்ற பொன் பொருட்கள் எல்லாத்தையும் அள்ளி இறைத்தேன். என்னுடைய பத்தினியாம் கண்ணகியை பரதவிக்க விட்டு வந்து உன்னோடு கூடி மகிழ்ந்தேன். ஆனால் நீ உன்னுடைய புத்தியை காட்டிவிட்டாய். அப்படி என்று நான் உன்னோடு இனி வாழேன். மானமிழந்தேன், மதிகட்டேன். நான் என்னுடைய பத்தினியாம் கண்ணகியிடம் செல்லப் போகின்றேன். மானமெல்லாம் போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா, நான் வாழ்வது தான் ஒரு வாழ்வா, துஞ்சரம் மீதும் பஞ்சனை மேலும் குலவிய காலமோ காலம் நான். அப்படி அந்த பாடல்கள் போய்கொண்டிருக்கின்றன. இது அந்த உணர்வு பூர்வமாக அமைந்து கொள்ளும். அவ்வளவு அருமையா பாடுனீங்க. தமிழ் இலக்கிய சுவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆனா இந்த மாதிரியான ஒரு கலை இப்போ எங்களுடைய மக்கள் மத்தியிலே வழக்கொழிந்து போகிறது அப்படிங்கிறது தெரியும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களை பொறுத்தவரையிலே ஒரே ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த
தமிழ் தின போட்டியிலே இந்த வில்லிசை கலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதன்பால் சில பாடசாலைகள், எல்லா பாடசாலைகளும் அல்ல, அதுக்கு வலுவாக இருக்கின்ற சில பாடசாலைகள் அந்த போட்டியிலே பங்கு பெற்றுகின்றார்கள். ஏனைய பாடசாலைகள் தேவையாக இருந்தால் வேறிய கலை நிகழ்வுக்கு 1-2 நிகழ்வுகளை போடுகின்றார்கள். கிறிஸ்தவ பாடசாலைகளை பொறுத்தவரையிலே பார்க்கின்ற போது இந்த இயேசுவினுடைய பிறப்பு அந்த காலப்பகுதியிலே இந்த வில்லிசையை நிகழ்த்துகின்றார்கள். ஆனால் எங்களுடைய இந்த சூழல், எங்களுடைய கைபேசி, இதுகள் எல்லாம் எங்களுடைய கலைத்துவங்களுக்கு அது நன்மை தந்தாலும் கூட எங்களுக்கு இடையூறானதாகவே காணப்படுகின்றது. அதான் நான் முதலே சொன்னேன், இளம் சமூகத்தினர் திருவிழாவுக்காக வந்திருப்பார்கள். ஆனால் இந்த வில்லிசை கலை நாங்கள் எப்படித்தான் என்ன சுவாரஸ்யமாக செய்தாலும் அவர்களிடத்திலே அது முக்கியமற்ற ஒன்றாகவே காணப்படுகின்றது. அப்போ அந்த இடத்தை நாங்கள் நிரப்ப வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு இதிலே கவர்ச்சி ஏற்படக்கூடிய தக்க வகையிலே நாங்கள் இதை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறு மாற்றி அமைப்புமாக இருந்தால் அவர்கள் இதிலே தொடர்ந்து பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். இதை நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், பாடசாலைகளிலே இதை வலுவூட்ட வேண்டிய தேவை இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் இதை நாங்கள் புத்தகங்களை படைக்கின்ற போது அந்த புத்தகங்களிலே இது சார்ந்த விடயங்களை உள்ளடக்கமாக கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு உள்ளடக்கமாக கொண்டு இருக்கின்ற போது உண்மையிலே அந்த கலைத்துவத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டு செலுத்துவது இலகுவானதாக இருக்கும். உண்மையாக இருக்கின்ற கலைகளுக்கிலே இலகுவானதானதும் ஆனாலும் நல்ல விடயங்களை தரக்கூடியது ஒரு வில்லிசை கலை. அந்த வில்லிசை கலையை பின்பற்றுவது என்பது அது மக்களிடத்திலே தான் இருக்கின்றது. நாங்கள் பாடசாலையிலே வலுவாக சொல்லுகின்றோம், சில செயற்பாட்டை செய்கின்றோம், சிலர் போட்டி சார்ந்த நிகழ்வுகளை நடாத்துகின்றார்கள். இப்போ அண்மையிலே நடைபெற இருக்கின்றது எங்களுடைய KN கணோதி பிள்ளை சின்னமணியாவுடைய ஞாபகார்த்தமான வில்லுப்பாட்டு போட்டியும், அதே நேரம் தமிழ் பாடல்களுடைய அந்த வரலாறு சார்ந்த விடயங்களை உள்ளடக்கின்ற இந்த வில்லுப்பாட்டு போட்டியை நடத்துவதற்காக தீர்மானித்திருக்கின்றார்கள். அவ்வாறான சில செயற்பாடுகளை நாங்கள் செய்கின்ற போது அந்த வில்லுப்பாட்டை உள்ளடக்கமாக கொண்டு வரலாம். அதே போல இந்த அன்று நான் அந்த வில்லுப்பாட்டுக்கு ஜட்ஜ் பண்ண செய்திருந்தேன். கைதடியிலே முதியோர் இல்லத்திலே அவர்களை மகிழ்விப்பதற்காக வில்லிசை தயாரிப்பு நடந்தது. அதை போட்டியாக்கினார்கள். போட்டியாக்கி வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டார்கள். அது அன்றைய நிகழ்வோடு அது சென்று விடுகின்றது. நான் நினைக்கின்றேன் இது வலுவிழந்து போறதுக்கான காரணங்கள் பல இருக்கின்றது. ஒன்று சமூகத்திலே விழாக்கள் எல்லாம் இன்று குறைந்திருக்கின்றது. நாங்கள் தொலைக்காட்சிகளோடு நீண்ட காலம் பயணித்துக் கொண்டிருக்கோம். அப்போது அந்த நீண்ட காலம் தொலைக்காட்சிகளோடு நாங்கள் பயணிக்கின்றோம் என்றால் நீங்கள் இப்போது செய்கின்ற முயற்சி இது வில்லிசைக்கு ஒரு அடித்தளமாக இருக்கின்றது. என்ன என்று சொன்னால் இதன் தொலைக்காட்சியூடாக நாங்கள் வில்லிசையை கொடுக்கின்றோம். ஒரு சிறு பகுதிகளாக கொடுக்கின்ற போது எங்களுடைய பண்பாடு, இந்த கலாச்சாரம் நாங்கள் இழந்து விடுவதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் குறைத்து வலுவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதே போல நான் இப்போது ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றேன். சின்ன பகுதிகளாக ஒரு மைய கருத்தை கொண்டு ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த வில்லிசை ஊடாக அந்த செய்தியை மக்களுக்கு சொல்லக்கூடிய அதை நாங்கள் கைபேசிக்கு அனுப்புவோம். அப்போ அவ்வாறு செய்கின்ற போது எங்களோட வில்லிசை கலை அந்த வழக்கிழந்து போகாமல் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் என்று எண்ணுகின்றேன். அதே நேரம் இன்று இந்த வத்தளை கிராமத்திலே நாங்கள் நடத்த போகின்ற இந்த வில்லிசை நிகழ்வு 4ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற வில்லிசை நிகழ்வும் 5, 6ஆம் தேதிகள் நடைபெற இருக்கின்ற அந்த கருத்தமர்வும் இந்த சமூகத்திலே, இந்த பகுதிகளிலே இருக்கின்ற சமூகத்திற்கு வில்லுப்பாட்டினுடைய கட்டமைப்பு, வில்லுப்பாட்டினுடைய செழுமை, வில்லுப்பாட்டு எவ்வளவுக்கு முக்கியத்துவமானது, அந்த வில்லுப்பாட்டை வழக்கிழந்து போகாமல் எவ்வாறு வைத்திருக்கலாம் என்ற விடயங்களை எல்லாம் சொல்லுவதற்கான வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டு இருக்கின்றார். நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. சமூக வலைத்தளங்கள் மூலமா இப்போ நம்ம எல்லா விஷயங்களையுமே மிக எளிதாக கொண்டு போய் சேர்த்துடலாம். அப்படி இருக்கிற போது நம்ம வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த வில்லுப்பாட்டை சமூக வலைத்தளங்கள்ல இந்த மாதிரி ஒரு குறுகிய காணொலி வடிவில் நம்ம பதிவிடும் போது கண்டிப்பா அது மக்கள் மத்தியில மிக இலகுல சென்றடையும். இந்த மாதிரி நீங்க இப்போ ஒரு ஆசிரியரா இருக்கும்போது மாணவர்களுக்கு வில்லு பாடல்கள் நிறைய சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணிருப்பீங்க. மாணவர்கள் கிட்ட இது தொடர்பான அந்த அறிவு எப்படி இருக்கு? மாணவர்கள் ஈடுபாட்டோட வர்றாங்களா இதை கற்பதற்காக? மாணவர்களே ஈடுபாட்டு இருக்கின்றது. உண்மையாக மாணவர்கள் விருப்பத்தோடு வருகின்றார்கள். அதிலே சிறப்பானவர்கள் இருக்கின்றார்கள். இங்கே ஒரு வில்லுப்பாட்டை நாங்கள் ஆற்றுகைப்படுத்துகின்ற போது அந்த மாணவர்களுக்கு வில்லுப்பாட்டை பாடி அதை சொல்லுகின்றதை பழக்கி கொள்ளலாம். அதே போல காசியம், நகைச்சுவை சார்ந்ததை செய்து கொள்ளலாம். ஆனால் இங்கே எங்களுக்கு பக்கவாத்தியமாக அமைந்து கொள்ளுகின்ற அந்த மிருதங்கத்தையும் ஹார்மோனியத்தையும் அதோடு இணைக்கிற போதுதான் எங்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்றது. என்னென்னு சொன்னால் அந்த மாணவரோ மாணவியோ பாடுகின்ற அந்த பாடலுக்கு ஏற்ற வகையிலே இங்கே அந்த பக்கவாத்தியத்தை இணைப்பது சில பாடசாலைகளே கடினமாக இருக்கின்றது. உதாரணமாக ஒரு 2000 அல்லது 1500 அல்லது 1000
மாணவர்களை கொண்டு வாழுகின்ற சில பாடசாலைகளிலே அங்கே பல பக்கவாத்திய கலைஞர்கள் இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் வட இலங்கை சங்கீத சபையாலே நடாத்தப்படுகின்ற அந்த பரீட்சையிலே தோற்றிய மாணவர்கள், மிருதங்கம் ஹார்மோனியத்துக்கு தோற்றியவர்கள், அவர்கள் சிறப்பான முறையிலே வாசிப்பதற்கு தயாராக இருப்பார்கள். கிராமப்புறங்களில் இருக்கின்ற போது அந்த கிராமப்புற பாடசாலைகளில் இருக்கின்ற மாணவர்கள் இந்த பக்கவாத்தியங்களுக்கு தயாராக இருப்பது அரிதாக இருக்கிறது. நான் அனுபவத்திலே கண்டுகொண்ட உண்மையான விடயம். நல்ல ஒரு கலைஞன் கதை சொல்லக்கூடியவராக இருப்பார், பாடக்கூடியவராக இருப்பார், காசிய கலைஞர் இருப்பார்கள். ஆனால் போட்டிக்கு என்று அங்கே வருகின்ற போது பக்கவாத்தியம் அந்த பாடசாலையை உரிய மாணவர் தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அங்கே முடியாத ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. அப்போ அவைகள் நாங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். முந்தைய ஒரு காலம் ஆசிரியர் வாசிக்கலாம், இல்லையது என்று சொன்னால் வேறு பக்கவாத்திய கலைஞர்களை போடலாம் என்ற ஒரு விடயம் இருந்தது. ஆனால் அப்படி ஒன்று இருந்தால் அது நீண்ட காலம் பயணித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் போட்டிகள் தொடர்ந்து வருவதன் காரணத்தினாலே, அந்த போட்டிகளில் ஏற்படுகின்ற சிக்கல்கள் காரணத்தினாலே அதை தீர்ப்பதற்காக அந்த பாடசாலை மாணவர்கள் தான் பங்கு பெற்ற வேண்டும் என்ற நியதி இருக்கின்ற போது அங்கே கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. நாங்கள் பயிற்றுவித்தாலும் அதை கொண்டு செல்லுகின்ற போது சில பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. ஆகவே கிராமப்புறங்களில் விருப்போடு இருக்கிறார்கள், அவர்கள் அதில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் தான் எங்களுடைய பாட சுமைகளோடு அதையும் கொண்டு செல்கின்ற போது, இணைப்பாட விதான செயற்பாடை கொண்டு செல்கின்ற போது சில நேர பிரச்சனைகள் எங்களுக்கு எழுகின்ற தன்மைகள் காணப்படுகின்றன. நல்ல விஷயம். மாணவர்கள் இப்போ நிறைய பேர் ஈடுபாட்டோட இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறதுனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். இப்போ பாடசாலைகள்ல மற்ற விளையாட்டு போட்டிகளாக இருக்கலாம், இல்லை இதர நடவடிக்கைகளாக இருக்கலாம், மாணவர்களை ஈடுபடுத்துறதுல பாடசாலைகள் எப்பொழுதுமே முயற்சி பண்றாங்க. அப்படிங்கிறப்போ தமிழ் தின போட்டிகள் எல்லாம் நடத்துறாங்க. ஆனா இலங்கையில பொறுத்த வரைக்கும் இந்த பாடசாலை வில்லிசை பாட்டு மாதிரியான எங்களுடைய நாட்டுப்புற கலையை காப்பாற்றுறதுக்கு உரிய முயற்சிகள் ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? முந்தைய ஒரு காலம் நாட்டுப்புற கலைகளை காப்பாற்றுவதற்கான போட்டிகள் நடைபெற்று கொண்டு வந்தது. உதாரணமாக காத்தவராயன் கொத்து, இசை நாடகங்களுக்கான போட்டிகள் நடந்தது. தற்போதைய காலம் நான் நினைக்கிறேன் இந்த கோவிட்டுக்கு பிறகு பிற்பட்ட காலங்களில் அந்த போட்டிகள் வலுவிழந்து போகின்றது. தமிழ்த்தின போட்டிக்கு கூட அந்த போட்டிகளை வைக்காத நிலை காணப்படுகின்றது. ஆனால் உண்மையாக அந்த போட்டிகளை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அதற்குத்தன்னும் நாங்கள் நிகழ்த்தாமல் விடுகின்ற போது எங்களுடைய பாரம்பரியமான கலைகள் அற்றுப்போகின்ற தன்மைகள் காணப்படும். ஆனால் அந்த கலைகளுக்கூடாக நிறைய செய்திகளை சொல்லக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. உண்மையாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே காத்தவராயன் கூத்து, இந்த காத்தவராயன் கூத்தை அந்தந்த பகுதிகளிலே பிரதேசங்களிலே தொடர்ந்து ஒவ்வொரு சில வேறுபாடுகள் இருந்தாலும் நிகழ்த்தி கொண்டு வருகின்றார்கள். அதே போல மட்டக்களப்பை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் வடமோடி கூத்து மௌனவுரு சேர்னூடாக நடாத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. அப்போ இவ்வாறான பாரம்பரிய கூத்துகளில் போட்டிகள் நடாத்துகின்ற போது அந்த போட்டிகளூடாக வருவதற்கான சந்தர்ப்பமும் அந்த சமூகத்தை வளர்த்தெடுக்கின்ற பங்கும் அந்த பாடசாலைக்கு அதிகமாக கிடைக்கின்றது. அந்த போட்டி இல்லாத போது அந்த முயற்சிகள் செய்வதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போகின்றது என்று நான் கருதுகின்றேன். உண்மையிலேயே இப்போ வில்லுப்பாட்டு மட்டும் இல்ல, வில்லிசை பாடலையும் தாண்டி நிறைய நாட்டுப்புற கலையை நாங்க மறந்துருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை. பாடசாலைகளையும் தாண்டி பொதுவா பெற்றோருக்கு அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இருந்தா தான் தங்களோட பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்களுக்கே இந்த வில்லுப்பாட்டு தொடர்பான அந்த அறிவும் அது தொடர்பான அந்த விளக்கமும் இருக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆகவே வழக்கொழிந்து போகக்கூடிய வில்லுப்பாட்டு உட்பட எங்களுடைய நாட்டுப்புற மற்ற கலைகளை மக்கள் மத்தியில இன்னும் நாங்க நிலைத்து வைத்திருக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையினோட அவங்களுடைய புழக்கத்துல வைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்னென்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளலாம்? உதாரணமாக நான் சொன்னது போட்டிகளை நடாத்தலாம். இந்த பாடசாலையிலே எங்களுக்கு ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வரலாம். அடுத்தது அந்த சமூகத்திலே இருக்கின்ற கலைஞர்களை கௌரவித்து, அந்த வில்லிசை கலைஞர்களோ அல்ல நாட்டுப்புற கலைஞர்களோ அந்த கலை சார்ந்த கலைஞர்களை கௌரவித்து அவர்களை பின்பற்றக்கூடிய வகையிலே இந்த மாணவர்களை உருவாக்கி கொள்ளலாம். அதே நேரம் இந்த சமூக விழிப்புணர்வு சார்ந்த வில்லுப்பாட்டு சார்ந்த போட்டிகளை நாங்கள் நடாத்த போகின்றோம். இந்த விழிப்புணர்வு சார்ந்த கதைகளை நீங்கள் எழுதி உதாரணமாக ஒரு 10 நிமிடம் 15 நிமிடத்துக்கு நீங்கள் வில்லிசை கலையினூடாக செய்தீர்களாக இருந்தால் அதற்கு பரிசுகள் கொடுக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் ஒரு ஊக்குவிப்பை வழங்குகின்ற போது அந்த மாணவர்கள் அந்த நிலைக்கு வருவார்கள். அதே மாதிரி முதல் தடவையாக இங்கே வத்தளையிலே இந்த வில்லுப்பாட்டு தொடர்பான ஒரு செயலமர்வை நடத்துகின்றார்கள். இப்படியான செயலமர்வுகளை நாங்கள் அந்த மாவட்டங்களிலே அந்த பாடசாலைகள் குறிப்பாக வலயங்களுக்கூடாக அல்லது கோட்டங்களுக்கூடாக அந்த செயலமர்வை நடத்தி அந்த புறநிலை சார்ந்தவற்றை தவிர்த்து இந்த மாணவர்களை அதற்கூடாக எவ்வாறு வளர்க்க முடியுமோ, இப்போ பாடசாலை என்று சொன்னால் கோட்டம் என்று சொன்னால் ஒரு பாடசாலையிலே இருந்து 5 மாணவர்கள்
அல்லது வந்து ஒரு 7 மாணவர்களை எடுத்து குறிப்பாக அந்த கோட்டத்திலே வைத்து அவர்களுக்கான அந்த செயல் திட்டத்தை செயற்படுத்தி அவர்கள் யார் முயற்சிக்கின்றார்கள் என்று பார்த்து அதை தொடர்ந்து அந்த பாடசாலை வாழ்க்கை காலங்களிலே அந்த பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நாங்கள் பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டால் அது வழக்கிழந்து போகாமல் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு கலைத்துவமாக இருக்கும். வில்லுப்பாட்டை பொறுத்தவரையிலே தமிழர் மத்தியிலே இன்னும் மங்காமல் இருக்கின்ற, அதாவது கலப்படாமல் இருக்கின்ற ஒரு கலைத்துவம் வில்லுப்பாட்டு. ஏனென்று சொன்னால் அது தமிழர் மத்தியிலே மட்டும்தான் இருக்கின்றது. வேறு வேறு கலைகள் வேறு வேறு சமூகத்திலே இருக்கின்றது. ஆனால் வில்லுப்பாட்டு ஒரு தனித்துவமான கலையாகவே இருக்கின்றது. அப்போ இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் எடுப்பமாக இருந்தால் மாணவர்கள் மத்தியிலே இதை கொண்டு வந்து வழக்கிழந்து போகாமல் செயற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். இன்றைக்கு இந்த சமூகத்திலே இருக்கின்ற பிறழ்வான பல விடயங்கள் இருக்கின்றது. அந்த விடயங்களை உள்ளடக்கியதாக கதைகளை உருவாக்குதல். போதை சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது வந்து கைபேசி தொடர்பானதாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய இந்த சமூகத்தை விட்டு வேலை வாய்ப்புக்காக சென்று கொண்டிருக்கின்ற மக்கள் பற்றியதாக இருக்கலாம். இங்கே எல்லாமே இருக்கின்றது. தற்போதைய நிலையில் இருக்கின்ற இந்த செயற்பாடுகளை நாங்கள் போகின்றோம், அங்கே வேலை செய்ய முடியாது என்று திரும்புகின்றோம். அப்படியான நிலைகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இந்த வில்லுப்பாட்டினூடாக கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆனால் எங்களுக்கு அதை உருவாக்குவது யார்? இதை செய்வது யார்? இது செய்கின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு முகம் கொடுப்பவர் யார்? அதுக்குரிய செலவினங்களை ஏற்றி செய்பவர்கள் யார் என்பது எங்களுக்குரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கின்றது. அவ்வாறு இல்லாது இந்த கல்வி புலத்துக்களை வருமாக இருந்தால் இலகுவான முறையிலே அதை வழிநடத்தி செல்வது சுலபமாக இருக்கும். இப்பொழுது எங்களுடைய தமிழ் மக்கள் கிட்ட மறந்து வரக்கூடிய, அப்படி இல்லைன்னா வழக்கொழிந்து வரக்கூடிய வெள்ளிசையை வந்து எப்படி இன்னும் மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிறது தொடர்பாக ஏஎன் மதியழகன் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எப்படி இந்த வில்லுப்பாட்டுக்குள்ள வந்தீங்க, இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கிறீங்க, இப்போ கூட ஒரு ஆசிரியரா மாணவர்களுக்கு எப்படி இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு வாரீங்க. இவ்வளவு பெரிய ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? வில்லுப்பாட்டுல நீங்க கடந்து வந்த பாதை என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி இருக்கிறீங்க? உங்களுடைய அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. வில்லுப்பாட்டை பொறுத்தவரையிலே நான் 30 வருடங்கள் இந்த வில்லிசைத்துறையிலே கடந்திருக்கின்றது. இதிலே வந்து அந்த வில்லுப்பாட்டை கொடுத்து கொண்டிருக்கின்ற போது ஆடியன்ஸ்கிட்டே எங்களுடைய மாற்றங்கள் ஏற்படும். ஒரு நிறைய ஆடியன்ஸ் இருக்கின்ற போது, பார்வையாளர் இருக்கின்ற போது நான் வில்லுப்பாட்டை செய்வதற்கு இன்னும் ஊக்கப்படுத்துவதாக இருக்கும். அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்ற போது இன்னும் மேலும் மேலும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உதாரணமாக நான் பின்பற்றுகின்ற போது KN கணபதி பிள்ளை சின்னமணியா அவர்களோடு இருக்கின்ற போது அந்த வில்லிசையை பார்த்து கொண்டு இருப்பார்கள். அந்த வில்லிசையை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் யாரும் எழும்ப விடாமல் அவர் கதையூடாகவே கருத்துக்களை சொல்லிக்கொண்டு தப்பி தவறி ஒரு ஆள் எழும்பிட்டார்ன்னு சொன்னால் அங்கே பார்த்தீங்களா என்றால் கதையிலே தான் சொல்லுவார். அந்த கதையிலே சொல்லுகின்ற போது அந்த எழும்பியவர் இருந்துருவார். அப்போ அவ்வளவு அவர் அந்த நாசூக்காக அவர்களை யாரையும் பேசுவதில்லை, கலைத்துவத்துக்கூடாக கொண்டு செல்வார். அப்போ அவ்வாறான அனுபவங்களை எல்லாம் பெறுகின்ற என்பது சாதாரணமாக நாங்கள் வில்லுப்பாட்டை செய்து கொண்டு பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சரியான ஒரு குருவிடம் இருந்து அதை கற்றுக்கொண்டு வந்து நாங்கள் பயணிக்கின்ற போது நிறைய விஷயங்களை சமூகத்துக்கு கொடுக்கலாம். உண்மையிலே இன்றைய இருக்கின்ற இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய மக்கள் இந்த வில்லிசை துறையை முன்னெடுக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வில்லிசை சார்ந்த போட்டிகளை கூட அங்கே நடாத்துகின்றார்கள். அதிலே ஒன்று தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், இந்த வில்லுப்பாட்டை பொறுத்தவரையிலே தமிழ் பாவினங்கள், தெம்மாங்குகள் இவற்றைத்தான் நாங்கள் கையாளுகின்றோம். அந்த பாவினங்களை தவிர்த்து சினிமா பாங்கான அந்த பாவினங்களுக்கு அந்த வேர்ட்ஸை போட்டு பயன்படுத்துவது என்பது தவிர்க்கப்பட வேண்டிய விடயம். என்னுடைய அனுபவத்திலே உதாரணமாக பார்க்கலாம். நாங்கள் அந்த பாவினங்களை கையாளுகின்ற முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து அந்திபகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய தொந்தி ஒரு அம்மா 300 நாட்கள் எங்களை அந்த வயிற்றுக்குள்ளே சுமக்கிறார். அந்த சுமக்கிற போது நாங்கள் வெளியில எல்லாம் இருந்து எவ்வளவு குழப்படி பண்ணுறோம். அப்போ அந்த காசிய கலைஞர் கேட்பார், அப்போ உள்ளுக்கு இருந்து என்ன குழப்படி பண்ணி இருப்போம். அப்போ அங்கே பாருங்கோ அந்த அடக்கம், அந்த அம்மா அங்கேயே தத்துவத்தை சொல்லி கொடுக்குறா. அந்த குழந்தை பிறந்ததன் பிற்பாடு அந்த குழந்தை என்ன வேதனைப்பட்டு பிறந்தது என்பதற்கு அப்பாலே அங்கே உள்ளுக்கு இருக்கின்ற போது தத்துவம் சொல்லுகின்றது பிள்ளை தமிழ்லே. அதிலே 10 மாதத்துக்கும் என்ன செய்கிறா அம்மா என்ற விஷயத்தை சொல்லுகின்றது. அதை நாங்கள் பார்வையாளரிடம் சொல்லுகின்ற போது அது ரசனையாக கேட்பார்கள். என்னென்னு சொன்னால் அது எல்லாரும் அம்மாவுடைய வயிற்றுக்கே இருந்து வந்தவர்கள், அது எல்லாருக்கும் பொதுவான விடயம்.
பொதுத்தன்மையான விடயமாகவே அதை பார்க்கின்ற உன்னிப்பாக பார்க்கின்றது. உதாரணமாக சொல்லலாம், ஓராம் மாதம் உடலது மெலிந்து ஈராம் மாதம் எங்கம்மா இடுப்பெலாம் நொந்து நொந்து மூவாம் மாதம் உங்கம்மா மும்மயக்கம் தானாகி நாலாம் மாதம் எங்கம்மா நாரி உழைவாகி ஐந்தாம் மாதம் அவங்கம்மா அடிவயிறு நொந்து நொந்து ஆறாம் மாதம் அடிவயிறு சூலாகி ஏழாம் மாதம் இவங்கம்மா எழுந்திருக்க மாட்டாம எட்டாம் மாதம் எங்கம்மா எட்டியடி வையாம ஒன்பதும் கடந்து 10ஆம் மாதம் அந்த பரமனார் தன் அருளால். ஒரு குழந்தை பிரசவிக்கின்ற போது தமிழ் இலக்கியத்திலே பிள்ளை தமிழிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இலக்கியம் சார்ந்த விடயங்களை நாங்கள் வில்லிசையிலே அதிலே முன்பட்டு சொல்லுகின்ற போது பார்வையாளர்கள் மிக உன்னிப்பாக கவனித்து கேட்டுக்கொள்வார்கள். அதே மாதிரி எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் வளர்க்கின்ற முறை, ஒவ்வொருவருடைய வளர்க்கின்ற முறை, இதுகளை எல்லாம் பண்பாட்டிலே நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். எந்த வில்லிசை கலையை எடுத்துக்கொண்டாலும் அந்த கலைக்குரிய தத்துவத்தை அந்த கலையிலே நாங்கள் உள்நிறுத்தி அந்த கலையோடு அவர்களை பின்னி பிணைந்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை சொல்லுவோம். இப்போ உதாரணமாக இந்த குழந்தை பிறந்துட்டுது. அப்போ குழந்தை பிறந்த உடனும் அதில் சொல்லுவார், காசிய கலைஞர் சொல்லுவார், பிறந்த குழந்தை வாழ்வாழண்டு கத்துதண்டு. அப்போ நான் சொல்லியிருந்தேன், குழந்தை வாழ்வாழண்டு தான் கத்தும், ஆனால் அந்த குழந்தைக்கு நாங்கள் வாழ பழக்க வேணும். நீங்கள் தப்பு தவறி வாழண்டு கத்துண்டு வாழை கையில் கொடுத்துடாதீங்க. நாங்கள் சமூகத்தில் வாழ பழக்கவும். அப்போ நல்ல விஷயங்களை நாங்கள் சொல்லுகின்ற போது அந்த நல்ல விஷயங்களை ஒவ்வொரு விடயத்தையும் சுட்டிப்பாக அவர்களுக்கு உணர்த்தத்தக்க வகையிலே நாங்கள் சொல்லுகின்ற போது அதை அவர்கள் சுவாரஸ்யமாக கேட்டுக்கொள்வார்கள். அப்போ அவ்வாறான வில்லிசைகளை நாங்கள் நிகழ்த்தி அந்த உணர்வு பூர்வமாக அந்த மக்களுக்கு சொல்லுகின்ற போது அந்த ஆடியன்ஸை கவர்ந்து கொள்ளக்கூடிய முறைகள் இருக்கின்றது. அப்போ அந்த வகையிலே தான் நாங்கள் பார்வையாளரை அனுபவ ரீதியாக எவ்வாறு அவர்கள் விரும்புகிறார்கள், என்ன கதையை விரும்புகின்றார்கள் என்று கொண்டு செல்லக்கூடிய தன்மைகள் காணப்படுகின்றன. கண்டிப்பா நீங்க வில்லுப்பாட்டு தொடர்பாக நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை வில்லுப்பாட்டு மேல வைத்திருக்கக்கூடிய ஈடுபாடு, இதையும் தாண்டி நேரடியாக மேடை நிகழ்ச்சிகளை நாங்க பார்க்க கிடைக்காத அந்த வில்லுப்பாட்டினுடைய ஒரு சில பகுதிகளை எங்களுக்காக பாடி காட்டியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நாங்க நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இறுதியா எங்களுடைய நேர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வில்லுப்பாட்டு என்பது ஒரு தனித்துவமான கலை. இந்த வில்லுப்பாட்டை நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். அதை அந்த கலை அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். அந்த பாதுகாப்பிற்காக இங்கேயும் எங்களுக்காக ஒத்தாசை புரிந்து உதவி புரிந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இந்த கலைத்துவம் மிளிர வேணும் என்பதற்காக இங்கே கலைப்படைப்பை தந்து கொண்டிருக்கின்ற இந்த கலைத்துவம் சார்ந்த உங்களுக்கும் இந்த கலைஞர்களுக்கும் இந்த எங்களுடைய டிவி சேனலுக்கும் நாங்கள் இந்த வேளையிலே நன்றியை கூறிக்கொண்டு இது தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும். உண்மையிலே இது கூடாக இந்த நாங்கள் சில விடயங்களை செய்யலாம். என்னோடு தொடர்புபட்டால் அந்த விடயங்களை செய்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். உதாரணமாக எங்களுடைய தமிழ் சார்ந்தது, ஔவையினுடைய விடயம் சார்ந்தது, திருக்குறள் சார்ந்தது, காலையிலே ஒரு 5 நிமிடம் ஒரு வில்லிசை பாங்கிலே அந்த செய்தியை நாங்கள் சொல்லலாம். அப்படி சொல்லுகின்ற போது எங்களுடைய வில்லிசை கலை மென்மேலும் வளர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனால் மக்கள் இந்த வில்லிசை கலைக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், எங்களுடைய கலை பாரம்பரியம் அழிந்து விடாமல் பார்க்க வேண்டும் என்பதை இந்த வேளையிலே நான் ஆதவன் தொலைக்காட்சி ஊடாக எல்லாருக்கும் சொல்லுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வளவு நேரமும் இந்த கலையை பரப்புவதற்கான ஒரு மறைமுகமான ஒரு வழி செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆதவன் தொலைக்காட்சிக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் ஆதவனினுடைய தமிழை வணக்கத்தில் வெள்ளிசை தென்றல் AN மதியழகன் எங்களோடு இணைந்து கொண்டு பல விடயங்களை நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொண்டிருந்தார். கலை மீதான அவருடைய ஆர்வம், அதே மாதிரி தமிழினுடைய பண்பாடு, தமிழில் மறக்க முடியாத பல கலைத்துறைகள் சார்பான அவருடைய பயணங்கள் இன்னும் தொடர வேண்டும். எங்களுடைய சமுதாயத்தின் மீதான அவருடைய
நாட்டுப்புறத்தின் மீது, நாட்டுப்புற கலையின் மீது, வில்லுப்பாட்டின் மீது உள்ள அந்த பயணம் இன்னும் இன்னும் தொடர எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தமைக்காக எங்களுடைய நன்றிகள்.